போனோம்ல, நாங்க கொடுத்துட்டு போனோம்லங்க. என்னது? ஏஎம்சிஏ ஏரோநாட்டிக்கல் மிசைல்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்காக 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏஎம்சிஏ நம்மளுடைய தமிழ்நாட்டுல வர இருந்தது. சரியா? அந்த திட்டத்தை எப்படி ஆந்திராக்காரர் என்ன பண்ணாரு? தொக்கா தூக்கிட்டு போயிட்டார்ல. எங்களுக்கு பாயில நல்லா வருது. எப்படி? பாயில நல்லா வருது. ஸ்டிக்கர் ஒட்ட மட்டும் தான் தெரியுமா? ஸ்டிக்கர் ஒட்ட மட்டும் தான் தெரியுமா? நாங்க செஞ்சதுக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்ட மட்டும் தான் தெரியுமா? அட்லீஸ்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணி வச்சிருக்கறத காப்பாத்துறதுக்கு துப்பு இருக்கா முதல்வர் அவர்களே? உங்களுக்கு எங்களுக்கு வாயில நல்லா வருது. எப்படிதான் வாயில நல்லா வருதோ இப்படி பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு. புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா என்னன்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வீடியோவில் இவங்க அந்த ஏஎம்சிஏக்கு டிஎம்கே வந்து எம்ஓவி சைன் பண்ணாங்களாம். அதுவும் வந்து காப்பாற்ற முடியலையா டிவிகேனால. முதல் உருட்டு, எம்ஓவி ஃபார் ஏஎம்சிஏ வாஸ் நெவர் சைன்டு பிட்வீன் டிஆர்டிஓ அண்ட் தமிழ்நாடு. எஸ், 100%. பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்தது. ப்ரொபோசலுக்கும் எம்ஓயுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கலாம் இப்படி சத்தமாக பேசி எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, இந்த ஏஎம்சிஏன்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே வந்து இது வந்து ஒசூருக்கு கொண்டு வாங்க. ஒசூரில் லேண்ட் இருக்குது. நாங்கள் வந்து 100 ஏக்கர் லேண்டை ஃப்ரீயாக தரோம். 3 கிலோமீட்டருக்கு அந்த ஃப்ளைட் டெஸ்டிங்க்கு ரன்வே வச்சு தரோம். நீங்கள் அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கன்ட்டு 3 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ப்ரொபோசல் கொடுத்தாங்க அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருந்தது. எம்ஓயு வந்து சைனே படலை. சைன் பண்ணியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு ப்ரூஃபை காமிச்சிட்டு என்கிட்ட இருக்கிற 200 ரூபா வாங்கிட்டு நீங்கள் போகலாம். மக்களே, நீங்கள் கவனிச்சிங்களா? அவங்க சைன் பண்ணாத ஒரு விஷயத்த அவங்களோட மேடையில் அவங்க சைன் பண்ணி டிவிக்கு விட்டுருச்சுன்றாங்க. இட் வாஸ் நெவர் சைன்டு. எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட்டு. 3 இயர்ஸாக ஏன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்க? 3 இயர்ஸாக பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. ஏன் அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல நமக்கு முந்தின இருந்த கவர்மெண்ட்னால? இந்த ப்ராஜெக்ட் வந்து எம்ஓயு எப்போ தெரியுமா சைன் பண்ணுறாங்க? பிட்வீன் May 7 அண்ட் May 11 வந்து அதை சைன் பண்ணுறாங்க. சரி, ஓகே, ரைட். ப்ராஜெக்ட்டுக்கான அந்த கல் வைப்பாங்களா அந்த லேண்டில், ஸ்டோன் லேடிங் த ஸ்டோனு, அது எப்போ ஆப்பன்டுனா May 15. அதாவது நம்ம சிஎம் வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராகி 5 நாளில் அது ஆப்பன்டு. அமைச்சரவை கூட அப்போல்லாம் ஃபைனலைஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு என்னன்னா, நீங்கள் என்ன இந்த பக்கத்து கடையில் போயிட்டு பர்பி வாங்கிட்டு வர மாதிரி நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி 15,000 கோடி இருக்கிற ப்ராஜெக்டை 5 நாளாக தமிழ்நாடா வேணாம் நம்ம அங்கே போயிடலாம், என்னது டிவிக்கே இருக்கா, வேணாம் நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை ஏதோ ஒன்று பேசணும்னு பேசுகிறீங்களா? ஏதோ ஒரு ப்ரொபகேண்டா செட் பண்ணணும், நெரேட்டிவ் செட் பண்ணணுன்ட்டு நீங்கள் பண்ணுறீங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல.